Welcome to Chola Trading Academy. Myself Santosh. ஸோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பற்றி நம்ம எப்படி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரேடிங் கேம்லிங்கான்னு என்ன கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் கேம்லிங். ஸோ ட்ரேடிங் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, ட்ரேடிங்னா என்ன, ஒரு பொருளை பை அண்ட் செல் பண்ணுறது தான் ட்ரேடிங். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோல்டு இருக்குன்னா நம்ம கோல்டை வந்து பை பண்ணணும். ஸோ கோல்டு வந்து பை அட் 100 rupees. ஸோ நம்ம வந்து ஒரு 100 ரூபா இருக்கும்போது கோல்டை பை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ 100 ரூபா இருக்கும்போது கோல்டை பை பண்ணிட்டோம்னா வாங்கின பொருள் நம்ம விற்கணும். செல் அட் 120. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 100 ரூபாய்க்கு பை பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு பை பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே நம்ம விற்கலாம். 100 ரூபாய்க்கு மேலே விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நம்ம விற்கலாம். இப்போ 120 போகுதுன்னா 120 ரூபா நம்ம விற்கிறோம். அப்படி விற்றோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 minus 120. ஸோ வாங்கின ப்ரைஸில் இருந்து விற்ற ப்ரைஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுதான் ப்ராஃபிட், 20 rupees ப்ராஃபிட். ஸோ இதுதான் பேசிக்காக ட்ரேடிங் பற்றி ஒரு புரிதல்னா அப்படி தான். ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை நம்ம வாங்கின ரேட்டை விட அதிகமாக ரேட்டுக்கு விற்கலாம். விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதே நம்ம வாங்கின பொருளை விட கம்மியாக விற்றோம்னா நஷ்டம் கிடைக்கும். ஸோ அதை நம்ம பொருளை 100 ரூபாய்க்கு பை பண்ணுறோம். அந்த பொருள் மதிப்பு இறங்கிடுச்சுன்னு வச்சுருப்போம். நம்ம விற்கும்போது ஒரு 80 தான் நம்ம வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஹண்ட்ரட் மைனஸ் வாங்கின பொருள் வந்து விற்ற பொருளை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 20 rupees வந்து நம்மளுக்கு வந்து லாஸ். இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். ஸோ நம்மளுக்கு வந்து 20 rupees வந்து நம்ம நஷ்டம் ஆகும். ஸோ நம்ம வந்து வாங்கின பொருளில் இருந்து இப்போ நம்ம ஒரு கோல்டு வந்து 100 rupeesக்கு நம்ம வந்து பை பண்ணுறோம், அதே செல் பண்ணுறது 120 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நம்ம வாங்கின பொருள் வந்து 100, நம்ம விற்கும்போது கம்மியான ரேட்டு தான் விற்றுருக்கோம், ஒரு 80 தான் விற்றுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 rupees லாஸ் ஆகும். ஸோ ட்ரேடிங்கில் இது 2 தான் நடக்கும். ஒன்று நம்ம ஒரு பொருளை வாங்கிடுவோம், வாங்கிட்டோம்னா வாங்கின ப்ரைஸ்லேருந்து நம்ம அதிகமாக விற்கலாம், அப்படி விற்கும்போது லாபம் கிடைக்கும். இல்லைனா ஒரு பொருளை வாங்கிடுவோம், வாங்கின ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக விற்றோன்னா நஷ்டம் கிடைக்கும். ஸோ 2ல் இதில் எதுனா ஒன்று தான் நடக்கும். ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறோம், ட்ரேடிங்கில் போயிட்டு வந்து என்னுடைய பணமே சுத்தமாக
0 ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். அதே மாரி ட்ரேடிங்ல நான் பணம் போட்டேன், என் பணம் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ 2 விதமா சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, ட்ரேடிங்ல நான் ஒரு 1,00,000 போட்டேன் 2,00,000 ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சில பேர் கேட்டீங்கன்னா, நாங்க ட்ரேடிங்ல போட்டோம். அது வந்து 0 ஆயிடுச்சு. சுத்தமா லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா 2த்துக்கும் பாசிபிள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிபிள் இருக்கு. ஸோ இதனால தான் வந்து ட்ரேடிங் வந்து கேம்லிங்ன்னு சொல்றாங்க. அ அதுக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அது கேம்லிங்கா மாறுதுன்னா, அது கேம்லிங்கா பண்றாங்க. அது பண்றதுக்கு ட்ரேடிங்ல சான்சஸ் இருக்கான்னா, சான்சஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு ஒரு பொருள் இருக்கு. ஸோ கோல்டு இருக்குன்னா, கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ? 1 கிராம் கோல்டு. ஸோ 1 கிராம் கோல்டு வந்து இப்போ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1100 சாரி 7100ல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 1 கிராம் நீங்க கோல்டு வாங்கணும்னா ரூ. 7,100 இருந்தா தான் நம்ம வந்து ஒரு கோல்ட வாங்கணும். ஸோ நாம என்ன சொல்றோம்? ட்ரேடிங் பண்றோம்ன்னு சொல்றோம். ட்ரேடிங்ன்னா வியாபாரம் தான். ஸோ அப்போ ட்ரேடிங்ல வந்து இப்போ 1 கிராம் கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, ரூ. 7,100 இருந்தா தான் வாங்க முடியும். ஓகேங்களா? அப்போ ரூ. 7,100 இருந்தா நீங்க வாங்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ 1 கிராம் கோல்டு நம்ம பை பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்? ரூ. 7,100 நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ரூ. 7,100 தேவைப்படும். அதே மாரி இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்போ வரும்? மார்க்கெட் ஏறும்போதும், இறங்கும்போதும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரூ. 7,100லேருந்து மார்க்கெட் ஏறுது அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் எங்க ஏறும்? ரூ. 7,100லேருந்து ஒரு 7,200 போகுதுன்னு வச்சுப்போம். ரூ. 7,100லேருந்து ரூ. 7,200 மார்க்கெட் ஏறிடுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? ₹100 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா ரூ. 7,100 இருக்கு. 7,100லேருந்து இப்போ ரூ. 100 ஏறி ரூ. 7,200 இருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 200 ப்ராஃபிட் கிடைக்கும். சாரி 100 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ப பை பண்ணது 7,100 மைனஸ் 7,200க்கு நம்ப வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி செல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். அதே நம்ம ரூ. 7,100க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இன்கேஸ் டவுன்ல போகுதுன்னு வச்சுக்கங்க. இறங்கிடுச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 100 இறங்கிடுச்சு அப்படின்னா, ஸோ இறங்கிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேல ஏறும். ஏறும்போது நீங்க விக்கலாம். இல்ல இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு நான் விக்கணும். இப்ப மார்க்கெட் கீழ தான் இருக்கு. ஆனா நான் சேல் பண்ணணும். எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க 7,000 தான் விக்க முடியும். என்ன இப்ப பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ, அந்த பிரைஸ்ல தான் நீங்க செல் பண்ண முடியும். ஸோ நம்ம பை பண்ண பொருள் வந்து ரூ. 7,800 ஆனா இப்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. ரூ. 7,000 இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை பண்ணது ரூ. 7,800க்கு பை பண்ணோம். இப்போ ரூ. 7,000க்கு நம்போ விக்கிறோம். நம்ம வாங்குன பிரைஸ் வந்து ரூ. 7,800 ஆனா நம்ம விக்கிற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,000க்கு தான் விக்கிறோம். அப்போ நம்ம ரூ. 100 கம்மியாவே விக்கிறோம். ஸோ ரூ. 100 கம்மியா விக்கிறோம்னா, நம்மளுக்கு ரூ. 100 லாஸ். ஸோ ட்ரேடிங்ல எதுனா ஒரு பாசிபிள் இருக்கு. நீங்க வாங்குன பொருள் மேல போயிருந்துச்சுன்னா, மார்க்கெட் ஏறி இருக்கும். ஏறுனா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நம்ம வந்து ரூ. 7,800 ஒரு பொருள் வாங்குறோம். ஆனா அது கீழ தான் இருக்கு. ரூ. 7,000 தான் இருக்கு அப்டின்னா,
நம்மளுக்கு ₹100 லாஸ் கிடைக்கும். இவ்வளோதான் ட்ரேடிங் நடக்கும். ஸோ நீங்க ட்ரேடிங் வந்து இது கேம்லிங்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து பிசினஸ் தான். ஸோ நம்ம ஒரு பொருள வாங்குறோம். எவ்வளோ ஏறும், எவ்வளோ இறங்கும்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இது எப்படி கேம்லிங்கா மாறுது? எப்படி இது கேம்லிங்கா பண்றாங்க? நெறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அது எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா, $1 கிராம் கோல்டு எவ்வளோ சொன்னோம்? ஸோ 1 கிராம் கோல்டு இருக்குன்னா, 1 கிராம் கோல்டு வந்து ரூ. 7,800. ஸோ 1 கிராம் கோல்டு ரூ. 7,100ன்னா, ஸோ ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெவரேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லெவரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த ரூ. 7,800 பொருள பை பண்றாங்க. பை அட் ரூ. 7,800 இருந்தா தான் நீங்க 1 கிராம் கோல்ட பை பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இவங்க அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, இந்த ரூ. 7,800 பொருள ரூ. 100க்கே பை பண்றாங்க. ஸோ ரூ. 7,800 பொருள என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ரூ. 100க்கே பை பண்றாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து ரூ. 100க்கும் அந்த பொருள குடுக்குறாங்க. ஸோ அப்படி ரூ. 100க்கு பை பண்ணும்போது, இப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ரூ. 7,000 இருக்கு. ரூ. 7,000 என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புரோக்கர் வந்து குடுப்பாங்க. ஸோ புரோக்கர் வந்து ரூ. 7,000 அவரு போட்டுப்பாரு. அடிஷனலா நாம எவ்வளோ போடுறோம்? ட்ரேடர்ன்னு வச்சுப்போம். நாம வந்து ஒரு ரூ. 100 போடுறோம். ஸோ இது 2ம் சேர்த்து தான் என்ன ஆகுதுன்னா, இது 2ம் சேர்த்து தான் ரூ. 7,800. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பொருள நம்ம பை பண்ணிடலாம். ரூ. 7,800 நம்ம என்ன பண்றோம்? அந்த பொருள பை பண்ணிடுறோம். ஸோ இப்ப என்ன ஆகும் மார்க்கெட்? மேலே கீழயும் ஏறும். நம்ம வாங்குன பிறகு 7,800ன்றது என்ன ஆகும்? $7,150க்கு போகும். அதுக்கப்புறம் நாம மறுபடியும் $7,200. ஸோ இப்படி பை ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 கிராம் கோல்டு ரூ. 7,800. ஸோ ரூ. 7,800 பொருள நம்ம 7,800 குடுத்தா தான் வாங்க முடியும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூ. 7,800ல புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,000 போட்டுப்பாங்க.
ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் ரூ. 100 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 1 கிராம் கோல்ட வாங்குறேன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில வந்து அந்த பொருள அவங்க ரூ. 700 பொருள வெறும் ரூ. 100 குடுத்து அவங்க வந்து இந்த 1 கிராம் கோல்ட அவங்க பை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி பை பண்ணும்போது ரூ. 700லேருந்து 7,150, 7,200 அப்படின்னு மார்க்கெட் போச்சுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்ட அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க செல் பண்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 7,200க்கு 7,100க்கு பை பண்ணாங்க. மைனஸ் 7,200க்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி செல் பண்ணும்போது, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னா, 100 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். ஹண்ட்ரட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். இப்படி ப்ராஃபிட்டா கிடைச்சதுன்னா, ஸோ இப்போ இன்வெஸ்டர் வந்து ட்ரேடர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? ₹100 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு. அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து ₹100. இப்போ எவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? அவருக்கு வந்து இப்போ ப்ராஃபிட்டு 100 கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான். இது இப்படி தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து அவங்க வந்து டபுள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து 100 தான். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் வந்து ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு 100 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நான் வந்து டபுள் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. 100% ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதே அவங்க 100 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட் 100 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து இப்போ 100 இடத்துல அவங்க 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராஃபிட்டும் 1,00,000 வந்திருக்கும். இவ்வளோதான். ஸோ அப்போ 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணேன். நான் இன்னும் 1,00,000 எடுத்துட்டேன். ஸோ என்ன இந்த இன்வெஸ்ட்மென்ட் நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கேம்லிங்ன்னு சொல்றோம். ஏன் கேம்லிங் சொல்றோம்னா, ஸோ ரூ. 7,100 பொருள வந்து அந்த ரூ. 7,100 குடுத்து வாங்காம, ரூ. 100 குடுத்து வாங்குறாங்க. ஸோ மார்க்கெட்ல அப்படி வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வாங்க முடியும். லெவரேஜ் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி உங்களுக்கு ரூ. 100க்கு அந்த பொருள வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்போ ரூ. 7,100 பொருள நீங்க ரூ. 100 குடுத்து வாங்குவீங்க. மார்க்கெட் ஏறுன்ற பட்சத்துல, ஸோ 150, 200, 300 போகுது அப்படின்னா, 300 போகுதுன்னா உங்களுக்கு வந்து ரூ. 200 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 2 மடங்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து 2 மடங்கு கிடைக்கும். இப்போ 7,300ன்னா, அப்போ நம்ம சேல் பண்ணும்போது ரூ. 200 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் 100 நம்மளுக்கு ப்ராஃபிட் 300ன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 200% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நான் வந்து ட்ரேடிங்கில வந்து நான் டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாரி ட்ரேடிங்கில வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. இப்போ ட்ரேடிங்ல நான் 1,00,000 போட்டேன். 1,00,000 0 ஆயிடுச்சு. நான் 10,000 போட்டேன். 10,000 0 ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருப்போம். ட்ரேடிங் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பாசிபிள் இருக்கா? ட்ரேடிங்ல வந்து 0வா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரியலா ட்ரேட் பண்ணா ஆகாது. அதாவது ரியலான்னா டிசிப்ளினா ட்ரேட் பண்ணா ஆகாது. இந்த மாரி கேம்லிங் பண்ணும்போது ஆகும். ஸோ எப்படி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் டபுளும் ஆகுதோ, அதே மாரி பண்ற இன்வெஸ்ட்மென்ட்டு 0வும் ஆக சான்சஸ் இருக்கு. அது எப்படி சான்ஸ் இருக்குன்னா, இப்போ கோல்டு இருக்கு.
கோல்டு 1 கிராம் எவ்வளோ? ஒன் கிராம் 7100 ரூபா. ஸோ 1 கிராம் 7100 ரூபான்னா இப்போ நம்ம பை பண்ணணும். பை அட் 7100 ரூபா. ஸோ 7100 ரூபா இருந்தால் இந்த பொருளை நம்ம பை பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மகிட்ட 7100 ரூபா இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 7000 வந்து புரோக்கர் போடுவார். புரோக்கர் 7000 ரூபா போடுவார். ட்ரேடர் 100 ருபீஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 7100 ரூபா வந்துடும். ஸோ 7100 ரூபா வரும்போது நம்ம அந்த பொருளை பை பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி பை பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ 7100 ரூபாவில் இருக்குது. ஸோ 7100 ரூபாவில் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ 7100 ரூபாலேருந்து மேலே போனால் என்னன்றதை நம்ம முன்ன பார்த்தோம். ஸோ 7100 ரூபா இருக்குன்னா அந்த பொருள் 7350 ரூபா போனால் 7200 ரூபா போனால் நம்மளுக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து ஒன் சைடு. ஓகேங்களா? ஸோ 7500 ரூபாவில் வாங்குற பொருள் மேலே தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஸோ மேலே போனால் என்ன சினாரி நடக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ இன்கேஸ் இப்போ மார்க்கெட் கீழே போகுதுன்னு வச்சுப்போம். கீழே போகும்போது என்ன ஆகும், ஸோ 750க்கு மார்க்கெட் கீழே டவுன் ஆகும். 750லேருந்து இன்னும் கொஞ்சம் டவுன் போகுது அப்படின்னா 7000 ரூபாய்க்கு போகும். ஸோ இப்படி டவுன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ 7100 ரூபா பொருள் 7100 ரூபா பொருள் வந்து நம்ம என்ன பண்ணோம், பை பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகி 7000 வந்துடுச்சு. 7000 வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ருபீஸ் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 100 ருபீஸ் தான். ஸோ நம்ம 100 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால டவுன் ஆகும்போது 100 வரைக்கும் டவுன் வரைக்கும் தான் வந்து புரோக்கர் வெயிட் பண்ணுவாங்க. அதே 7000 ரூபாய் உடைச்சி மார்க்கெட் கீழே போகுதுன்னா அப்போது அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம அக்கௌண்ட்டை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் இம்மீடியட்டாக 0 ஆகிடும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 100 ரூபா மைனஸ் லாஸ் எவ்வளோ, லாஸும் 100 ரூபா. ஸோ ஈக்குவல் 0. 0வில் நம்ம அக்கௌண்ட் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 100 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ 7100 ரூபா இருக்கிற பொருளை நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்.
மேலே ஏறிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? 7,850 அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ப 7,200 போம்போது செல் பண்ணோம்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகும். இன்கேஸ் ரூ. 7,800 இருக்கிற பொருள் வந்து ரூ. 7,100 ரூ. 7,000 வந்துருச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா ஸோ 7,050 அப்படிலாம் வருதுன்னா, அப்பயும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அக்கவுண்ட்ட 0 பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம், நம்ம அசல்ல 50% லாஸ் ஆயிடும். நம்ம மறுபடியும் மார்க்கெட் மேல வருதுன்னு தான் வெயிட் பண்ணணும். ஆனா மார்க்கெட் ஒரு சினேரியோல கீழ போகுது அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட் இம்மீடியட்டா 0 ஆயிடும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதும் 100 தான். நம்மளுக்கு லாஸும் 100 அப்படின்னா, இம்மீடியட்டா நம்ம அக்கவுண்ட் 0. இப்படிதான் ஒரு அக்கவுண்ட் 0 ஆவறதும், டபுள் ஆவறதும் இந்த மாரி கேஸஸ்ல தான் வந்து டபுளும் அண்டும் 0வும் ஆகும். ஓகேங்களா? ஆனா ரியலான ட்ரேடிங் எப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா டபுளும் ஆகும், 0வும் ஆகும். ஸோ 2த்துக்குமே பாசிபிள் ரொம்ப சீக்கிரமாவே உண்டு. உதாரணத்துக்கு $1 கிராம் கோல்டு இருக்கு அப்படின்னா, ரூ. 7,100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏறும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50 ரூ. 100 ஏறும், இறங்கும். ஸோ ரூ. 7,800லேருந்து 7,150க்கு போகும். மறுபடியும் 7,100க்கு வரும். 100 வந்துட்டு 7,200ன்னு போகும். ஸோ ஒரு மாசத்துக்குள்ள இப்படி தான் ட்ரேட் நடக்கும். ஒரு 1 வீக், 1 மந்த்துக்குள்ள இப்படி தான் ட்ரேட் நடக்கும். அதே 1 இயர்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா, அது 7,800 அப்படி இருந்து ஒரு 8,800 அப்படி போகும் 1 இயர்ல. ஸோ அந்த மாரி சான்சஸ் இருக்கு. அதே மாரி பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,800லேருந்து ரூ. 7,000க்கு வர சான்சஸ் இருக்கு. மறுபடியும் ஏறும். மறுபடியும் 6,900க்கு வரும். மறுபடியும் ஏறும். ஒரு 6,800க்கு வரும். ஸோ இந்த மாரி சான்சஸ் இருக்கு. அதே 1 இயர் ஆகுதுன்னா, ஸோ ஒரு 6,500 இல்லன்னா 6,000 இப்படி கூட பாசிபிள் இருக்கு. ஸோ ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம ஒரு 1 இயர்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 1 இயர்ல ரூ. 7,000 ரூ. 7,100 இருக்கிற பொருள் அதிகபட்சமா பெர் டே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பெர் டேன்னா 7,150 அப்படி அதிகபட்சமா உங்களுக்கு மேல போயிருக்கும். பெர் டேல உங்களுக்கு ரூ. 7,850 போகும். கீழ வந்தா எவ்வளோ வரும்? 7,050. அதே ஒரு 1 வீக் பார்த்தோம் அப்படின்னா, 7,200 அப்படி போயிருக்கலாம். டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 7,000. அதே அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1 இயர்ல ஆகுது அப்படின்னா, 1 இயர்ல வந்து ஒரு 8,500 ஸோ இல்லன்னா ஒரு 8,100 அப்படி கூட மார்க்கெட் போயிருக்கலாம். $6,800 ஸோ இந்த மாரி ஒரு 1 இயர்ல ஒரு டவுன் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட்ல இவ்வளோ தான் பாசிபிள் இருக்கும் உங்களுக்கு. அதாவது மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு 50, 60 இவ்வளோ டிஃபரன்ஸ்ல ஏற செய்யும், இறங்க செய்யும். ஒரு வாரத்துல ரூ. 100, 200, 300 பெர் கிராமுக்கு ஏற இறங்க செய்யும். ஸோ 1 மந்த்ல ஒரு 500, 600 அப்படி இருக்கும். ஸோ 1 இயர்லாம் போச்சுன்னா, ஒரு கிராம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500, 600 இல்லன்னா ஒரு 1000 ஸோ அந்த மாரி இருக்கும். அதே 1 இயர்லாம் போனீங்கன்னா, அதுவும் அவ்வளோ ரேஞ்சில தான் இருக்கும். உங்களுக்கு 1000, 1500 இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்.
அப்போ நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு கிராமுக்கு 7,500 நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 7,500 பண்ண அமௌண்ட் வந்து 100% ஜீரோ ஆக சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஏன் ஜீரோ ஆக சான்சஸ் கிடையாது அப்படின்னா, எப்போ 1 கிராம் கோல்டு ஜீரோ ஆகுதோ, அப்பதான் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மென்ட்டும் ஜீரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ கோல்டு 1 கிராம் ஜீரோ ஆகாத பட்சத்தில, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மென்ட்டும் ஜீரோ ஆகாது. ஏன்னா 1 கிராம் கோல்டு ரூ. 7,500 நம்ம ரூ. 7,500 குடுத்து பை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து ஜீரோ ஆகாது. ஸோ ட்ரேடிங்ல வந்து நான் பணம் போட்டேன். எனக்கு வந்து ஃபுல்லா நஷ்டம் ஆயிடுச்சு. நான் போட்ட மொத்த பணமும் போயிடுச்சு. அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா ரியலா, ஜென்யூனா ஒரு டீசென்ட்டா நம்ப வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்ணும்போது, அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? டிசிப்ளினா எது சொல்றோம்னா, ரூ. 7,500 பொருள ரூ. 7,500 குடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லாஸ் ஆகாது. ஓகேங்களா? இதையே கேம்லிங் டைப்ல நீங்க பண்ணியிருந்தீங்க. ரூ. 7,500 பொருள ரூ. 7,800 பொருள ரூ. 100 குடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா, கம்பல்சரி அது டபுளும் ஆகலாம், இல்ல ஜீரோவும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ரியல் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு அது பாசிபிள் கிடையாது. உங்க பணம் ஜீரோ ஆகுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டபுளிங் ஆகுமான்னு கேட்டீங்கனாலும், அதுக்கும் பாசிபிள் கிடையாது. எப்படின்னா டபுள் எப்போ ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க ரூ. 7,500 நம்ப வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரூ. 7,500 பொருள் நம்ம பை பண்ணியிருக்கோம். அது டபுள் ஆகணும்னு கேட்டீங்கன்னா, 1 கிராம் எங்க போயிருக்கணும்? ஸோ 1 கிராம் வந்து 1 கிராம் கோல்டு வந்து ரூ. 14,200 போயிருந்தா ஒழிய, நம்ம பணம் வந்து டபுள் ஆகும். மத்த அதர்வைஸ் நம்ம பணம் டபுள் ஆகாது. ஸோ நம்ம பணம் டபுள் ஆகணும்னா, என்ன இருக்கணும்? 1 கிராம் வந்து ரூ. 14,200 போணும். அப்படி போனா தான் டபுள் ஆகும். ரூ. 14,200 போகுமான்னு கேட்டீங்கன்னா, போகும். எப்போ போகலாம்? ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ். ஸோ இவ்வளோ கேப் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு போகும். அப்போ உங்க பணம் டபுள் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? அப்ராக்ஸிமேட்டா அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் நீங்க வந்து டைம் எடுத்துக்கும். அதே மீறி போனா உங்களுக்கு பெர் டேல எவ்வளோ லாபம் கிடைக்கும்னா, 1 கிராம் கோல்டுல உங்களுக்கு ரூ. 50 லாபம் கிடைக்கும். அதே 1 வீக்ல 200, 300 கிடைக்கும். அதே 1 மந்த்ல 500, 600 அந்த மாரி கிடைக்கும். ஒரு 1 இயரா நீங்க ட்ரேட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மென்ட் அதிலே வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000, 2000 பெர் கிராம் அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நம்ம ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா உங்களுது டபுளும் ஆகாது. அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் உங்க பணம் ஜீரோவும் ஆகாது. ஓகேங்களா? ஜீரோ ஆகறதுக்கும் பாசிபிள் இல்ல. டபுள் ஆகுறதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பாசிபிள் இல்ல. டியூரேஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் நடக்கும். ஸோ இதுதான் ரியல் பிஸ்னஸ். நம்போ ட்ரேடிங்க பிஸ்னஸா பார்த்தோம்னா, பிஸ்னஸா பண்ணலாம். பெர் மந்த் 1/2%, 1%, 2% இந்த மாரி ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம வந்து ட்ரேடிங்க வந்து டீசென்ட்டா நம்ம பண்ணலாம். கேம்லிங்கா பண்றவங்க நெனச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டபுளும் ஆகும், ஜீரோவும் ஆகும். ஸோ அவங்களுடைய சக்சஸ் ரேஷியோ ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ 100க்கு 99 வந்து அவங்களுடைய லாஸ் சைடு தான் இருக்கும். 1% தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாரி நம்ம பண்ணோம்னா, 100% நம்ம வந்து நம்ப அசலுக்கு 100% எந்த பாதிப்பும் வராது. ஸோ சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்கும். 1% 2% ப்ராஃபிட் எடுப்பீங்க. இல்லன்னா 1% 2% மைனஸ்ல இருக்கும் அவ்வளோதான். பெருசா நம்ம வந்து ட்ரேடிங்ல வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, சுத்தமா கேபிட்டல் போயிடுச்சு, சுத்தமா 100% லாஸ் ஆச்சு. அந்த மாரி சினாரியோ வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்ணும்போது அது நடக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரேடிங் கேம்லிங் கிடையாது. இது பிஸ்னஸ். இது நீங்க பிஸ்னஸா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். கேம்லிங்கா பண்ணணும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா லாஸ் ஆகுறது தான் அதிக சான்ஸ்.